ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் லெமன் பவுடர். எப்படி லெமன் ஜூஸ் இம்மீடியட்டாக கலக்கலாம், பிழிய வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 4 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸ் இருக்கு இல்லையா, அப்படியே ஃபில்டர் பண்ணுறது. இதில் ஃபில்டர் பண்ணி எந்த சீட்ஸும் இல்லாமல் இதை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு தட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவை எவ்வளோ சுகரோ அந்த அளவு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் இதை ஃபேன் காற்றுலையே நல்லா காய வச்சு நல்லா காய்ச்சிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அதாவது 2-3 நாளாவது ஆகும், சரியா? அதுக்கப்புறம் இப்போ இது இருக்குது இல்லையா, நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தோலை நம்ம தூக்கி போட வேண்டாம். இந்த எலுமிச்சம்பழத்தோலை எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வைங்க. அதே மாதிரி நம்ம புளி கரைக்கிறோம் இல்லையா, அந்த புளியும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா வெயிலில் எத்தனை நாள் காய வைக்க முடியுமோ காய வச்சுட்டு நல்லா இதே மாதிரி மிக்சியில் போட்டு லாஸ்ட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பித்தளை பாத்திரம், செப்பு பாத்திரம், இந்த மாதிரி எல்லா பாத்திரத்துக்கும் இது ஒரு பீத்தாம்பரி மாதிரி இருக்கும் இந்த பவுடர். நீங்கள் வேணால் இந்த லெமன் புளி சொன்னேன் இல்லையா, அதோட கொஞ்சம் சபீனாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பித்தளை பாத்திரம், செப்பு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும், சரியா? ஆல்ரெடி நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸு, சர்க்கரை, கொஞ்சம் பிஞ்சு சால்ட்டு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. இதை பாருங்கள், இது கண்டிப்பாக ஒரு 3 days ஆச்சு. இது பாருங்கள், எல்லாம் எப்படி தண்ணியாக இருந்து எல்லாம் இந்த பதத்துக்கு வந்துடும். இதை பாருங்கள், நல்ல பெரிய தட்டில் கொட்டி வச்சதுக்கே எனக்கு 3 days கிட்ட ஆச்சு, சரியா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இம்மீடியட்டாக நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் லெமன் ஜூஸ் மிக்ஸ் தயாராகிடும், சரியா? இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த ஜாரில் போட்டு மிக்ஸியை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டோன்னே இதை நல்லா அரைச்சிட்டு நல்லா பவுடர் ஆகிடும். காமிக்கிறேன், இதை பாருங்கள். அரைச்சோன்னே இந்த மாதிரி பவுடர் ஃபார்முக்கு வந்துடும். அதாவது இன்ஸ்டன்ட் லெமன் ஜூஸ் மிக்ஸ் தயார். இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ஐஸ் வாட்டர் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதை பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அவ்வளோதான், இது இவ்வளோ போட்டாலே போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது எடுத்து குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த பாருங்கள், லெமன் ஜூஸ் தயார். நம்ம பிழிய வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 3 days மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணி ரெடிமேட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இம்மீடியட்டாக நம்ம யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், வெளியிலலாம் போகிறோம் அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் மிக்ஸை நம்ம எடுத்துன்னு போயிட்டோம்னா ஐஸ் வாட்டர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். எப்போ வேணுமோ அந்த டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம், சரியா? இருங்க, குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். செமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சரியா? எல்லோரும் தம்பு போடுங்க. இன்னொரு விஷயம், அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருங்க. எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பாய், டேக் கேர். லெமன் ஜூஸ் தயார். இந்தாங்க, நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லாவே இருக்கும், குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.